வணக்கம். வாழ்க்கையில பெரிய லட்சியங்களோட ஓடிட்டு இருக்கிற உங்களுக்கான ஸ்பெஷலான அலசல் இது. சில நேரங்கள்ல வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டையே மீறி போற மாதிரி தோணும் இல்லையா? அதை எப்படி மாத்தி நம்ம வாழ்க்கையை ஒரு தலை சிறந்த மாஸ்டர் பீஸா உருவாக்குறதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வெற்றிங்கிறது சும்மா அதிர்ஷ்டத்துல வர்றது இல்லைங்க, அது நாம தினமும் எடுக்கிற முடிவுகள்ல தான் இருக்கு. இந்த ஆழமான விளக்கத்துல சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் பவரை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம்னு தான் நாம அலச போறோம். தயாரா இருக்கீங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். உங்க வாழ்க்கை இப்போ உங்களை மீறி போயிட்டு இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதாவது காலையில அலாரம் அடிச்சதும் அதை ஸ்னூஸ் பண்ணிட்டு திரும்பவும் தூங்குறது, செய்ய வேண்டிய வேலைகள் மலை மாதிரி குவிஞ்சிருக்க நாம பாட்டுக்கு சோஷியல் மீடியால மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது. இப்படி நடந்தா கண்டிப்பா இந்த அலசல் உங்களுக்கானது தான். பாருங்க, நாம எல்லாருமே சில நேரங்கள்ல இப்படி ஃபீல் பண்றது ரொம்ப சகஜம்தான். ஆனா அந்த இடத்துல தேங்கி நின்னுடாம நம்ம வாழ்க்கையோட ஸ்டியரிங் வீல மறுபடி நம்ம கைக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு இப்போ தெளிவா பார்ப்போம். இதை மாத்துறதுக்கு முதல்ல நம்ம மைண்ட் செட்டை நம்ம மாத்தியே ஆகணும். சுய ஒழுக்கம், சாக்கு போக்குகள் வேண்டாம், இதுதான் இனிமே நமக்கான தாரக மந்திரம். நிறைய பேரு சுய ஒழுக்கத்தை ஒரு பெரிய தண்டனை மாதிரி பாக்குறாங்க. ஆனா நிஜத்துல அது அப்படி இல்லைங்க. சுய ஒழுக்கம்ங்கிறது உங்களை முன்னேக்கி தள்ளுற ஒரு அல்டிமேட் டூல். சரி, திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கலாம், சரியான நேரம் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படி சொல்ற சாக்கு போக்குகளை எல்லாம் இனிமேல் மூட்டை கட்டி தூரமா வைங்க. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாம உங்களுக்காக நீங்க தேர்ந்தெடுத்த பாதையில உறுதியா நடக்கிறது தாங்க உண்மையான சுய ஒழுக்கம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த தொடர்ச்சியான ஒழுக்கம் உங்களோட செல்வத்தை, அதாவது பணத்தை எப்படி நேரடியா பாதிக்குதுன்னு தாமஸ் ஸ்டான்லியோட ஆய்வுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. நிதி சுதந்திரம்னா ஏதோ கோடீஸ்வரர்களுக்கான விஷயம்னு நினைச்சுக்காதீங்க. அது என்ன தெரியுமா? திடீர்னு வர்ற ஒரு மெடிக்கல் செலவை பார்த்து பயப்படாம இருக்கிறது, அல்லது நமக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு வேலையை தைரியமா ரிசைன் பண்ற சுதந்திரம். இதுதாங்க உண்மையான நிதி சுதந்திரம். நீங்க சேமிக்கிறது, முதலீடு பண்றது, வீண் செலவுகளை தவிர்க்கிறதுன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க காட்டுற அந்த சுய ஒழுக்கம்தான் உங்க பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸை முடிவு பண்ணுது. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான புள்ளி விவரம் இருக்கு. அதுதான் இந்த 85%. ஆமாங்க, தாமஸ் ஸ்டான்லி என்ன சொல்றாருன்னா, வெற்றிகரமான மனிதர்களோட வாழ்க்கையில அவங்களோட 85% வெற்றிக்கு காரணம் அவங்களோட அதீத அறிவு ஆற்றலோ அதிர்ஷ்டமோ கிடையாது, அது அவங்களோட சுய ஒழுக்கம்தான். ஒழுக்கமான செயல்களுக்கும் மிகப்பெரிய நிதி வெற்றிக்கும் இடையில இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை இதை ஆழமா பதிவு செய்யுது. உங்க திறமை உங்களுக்கு சில வாய்ப்புகளை தரலாம், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா உங்க அன்றாட ஒழுக்கம் மட்டும்தான் உங்களை அந்த உயரிய இடத்துல என்றென்றும் நிலைநிறுத்தும். இப்போ ஒரு நிமிஷம் உங்களோட எதிர்கால இலக்குகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணத்தை கையாளுறதுல நீங்க கடைபிடிக்கிற கடுமையான சுய ஒழுக்கம் உங்களோட முழுமையான நிதி சுதந்திரத்துக்கு எப்படி ஒரு பாலமா மாறும்னு உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. உதாரணத்துக்கு, வீக்கெண்ட்ல தேவையில்லாத ஒரு பார்ட்டியை தவிர்த்துட்டு உங்க எதிர்கால கனவுக்காகவோ அல்லது உங்களோட சைட் ஹஸ்ல் ப்ராஜெக்டுக்காகவோ வேலை செய்யறது. அப்படி இல்லைன்னா புதுசா வர கேஜெட்டுகளை வாங்குற ஆசையை அடக்கிட்டு அந்த பணத்தை முதலீடு செய்யறது. இந்த மாதிரியான சின்ன சின்ன சுய ஒழுக்கங்கள் தான் எதிர்காலத்துல பணத்தை உங்களுக்காகவே வேலை செய்ய வைக்கும். சரி, இப்போ இந்த ஒழுக்கம் நம்ம உடம்புலையும் மனசுலையும் எப்படி ஒரு மேஜிக்கை பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் கட்டுப்பாடே இல்லாத வாழ்க்கையோட குழப்பம், இன்னொரு பக்கம் ஒழுக்கமான மனசும் உடம்பும் சேர்ந்து உருவாக்குற உச்சக்கட்ட ஆரோக்கியம். இது ரெண்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். திசை காட்டி இல்லாத ஒரு கப்பல் கடல்ல எப்படி தத்தளிக்குமோ அந்த மாதிரி தான் எந்த ஒரு திட்டமும் இல்லாத வாழ்க்கை உங்களை சீக்கிரமே சோர்வடைய செஞ்சிடும். ஆனா அதே உங்க மனசையும் உடம்பையும் ஒரு நேர்மறையான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அந்த சோர்வெல்லாம் மாயமா மறைஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவான கூர்மையான பார்வை பிறக்கும். உங்க மனசுக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பை நீங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு புதிய எனர்ஜியை அன்லாக் பண்ணும். இதுக்காக வெற்றிக்கான ஒரு சூப்பரான காலை நேர வழக்கத்தை, அதாவது மார்னிங் ரொட்டீனை இன்னைக்கு முதலே தொடங்குங்க. முதல் விஷயம், காலையில எழுந்த உடனே போனை பார்க்கறத தவிர்க்கிறது. ரெண்டாவது, குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் தியானம் அல்லது உடற்பயிற்சி செய்யறது. மூணாவது, அந்த நாளுக்கான மிக முக்கியமான இலக்கு என்னங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதுறது. இந்த 3 சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பழக்கங்களை உங்க அன்றாட சுய ஒழுக்கமா மாத்திக்கோங்க.
சரியான நேரத்துல தூங்குறது, நேரத்துக்கு சாப்பிடுறது மாதிரி விஷயங்கள் உங்க ஆரோக்கியத்துக்கும் ஆற்றலுக்கும் ஒரு புதிய அடித்தளத்தை உருவாக்கும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒழுக்கம் அப்படிங்கிறது செல்வத்தையும் ஆரோக்கியத்தை மட்டும் கொண்டு வரதில்லைங்க. அது உங்க வாழ்க்கையோட ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் தீர்மானிக்கிற ஒரு கணித அடிப்படையா செயல்படுது. நீங்க ஒரு வேலையை தள்ளி போடும்போது உங்களுக்குள்ளே ஒரு சின்ன குற்ற உணர்வு உறுத்துமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதையே ஒரு கஷ்டமான வேலையை முடிச்ச உடனே கிடைக்கிற அந்த எல்லையில்லா நிம்மதியோட ஒப்பிட்டு பாருங்க. ஒழுக்கம் உங்களுக்கு ஒரு வித ஆழமான மன அமைதியை தருதுங்க. அந்த மன அமைதி தான் நிலையான மகிழ்ச்சிக்கான மிகப்பெரிய தூண். இந்த மகிழ்ச்சியை பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இதோட மூல கருத்துக்கள் மகிழ்ச்சிய 4 முக்கியமான கூறுகளா பிரிக்குது. இந்த 4 விஷயங்களையும் உங்களோட தனிப்பட்ட முன்னேற்றத்தை அளவிடுற ஒரு செக்லிஸ்டா எடுத்துக்கோங்க. மகிழ்ச்சிங்கிறது எங்கேயோ தொலைஞ்சு போன தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பொருள் இல்லைங்க. அது உங்க தினசரி ஒழுக்கத்தின் மூலமா சரியான கட்டமைப்போட நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த செக்லிஸ்ட் உங்க வாழ்க்கைய எந்தெந்த பகுதிகளில் ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா உங்களுக்கு வழிகாட்டும். நம்ம வாழ்க்கை பயணத்தோட முன்னேற்றத்தை இந்த 4 படிகள் மூலமா நாம ட்ராக் பண்ணலாம். முதல் படி, உங்க ஆர்வத்துக்கும் திறமைக்கும் ஏத்த சரியான வேலையை, அதாவது ரைட் ஒர்க்கை கண்டுபிடிக்கிறது. 2வது, அந்த வேலையின் மூலமா நிதி சுதந்திரத்தை அடையிறது. ஏன்னா நாம எப்போ பாரு பணத்தை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருந்தா அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. 3வது படி, அந்த நிதி மற்றும் மன அமைதியை வச்சுக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியான உறவை வளர்த்துக்கிறது. கடைசியா 4வது படி, இவை எல்லாமே கைகூடும்போது மனித வாழ்வோட உச்சகட்டமான சுய உணர்தல், அதாவது உங்களோட முழு திறனையும் உணர்ந்து செயல்படுற அந்த நிலையை அடையிறது. உங்க தொழிலையும் செல்வத்திலையும் எந்த சாக்குப்போக்குகளும் இல்லாத ஒரு கடுமையான ஒழுக்கத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 4 கூறுகளையும் உங்களால வளர்த்தெடுக்க முடியும். உங்க வேலையில நீங்க காட்டுற அன்றாட ஒழுக்கம் உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை தருது. பணப்பிரச்சனைகள் இல்லாதப்போ உங்க குடும்பம் மற்றும் நண்பர்கள் கூட ஒரு ஆழமான மகிழ்ச்சியான உறவை உங்களால ரொம்ப சுலபமா மெயின்டைன் பண்ண முடியுது. இதெல்லாம் உடனே நடந்துருமான்னு கேட்டா இல்ல, இதுக்கெல்லாம் கொஞ்சம் காலமாகலாம். ஆனா இதோட காம்பவுண்டிங் எஃபெக்ட், அதாவது கூட்டு விளைவு ரொம்பவே பெருசுங்க. இது எல்லாமே ஒன்னா சேரும்போது உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த மிகச்சிறந்த மனிதனை உங்களால வெளியே கொண்டு வர முடியும். இப்போ நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையை பத்தி நீங்களே ரொம்ப நேர்மையா சிந்திச்சு பாருங்க. சரியான வேலை, நிதி சுதந்திரம், உறவுகள், சுய உணர்தல், இந்த செக்லிஸ்ட்ல இருக்கிற 4 விஷயங்கள்ல எதை நீங்க முதல்ல உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறீங்க? உங்க வாழ்க்கையை மாத்துற அந்த முதல் படியை நாளைக்கு இல்லைங்க, இன்றே இப்போதே எடுத்து வைங்க. சாக்குப்போக்குகள் வேண்டாம், களத்துல இறங்கி செயல்படுங்க. உங்க லட்சிய பயணம் இன்னைக்கே தொடங்கட்டும். ஆல் தி பெஸ்ட்.